வணக்கம். எல்லோருமே கடவுள் பக்தி உள்ளவங்களும் இருக்காங்க, கடவுள் பக்தி இல்லாதவங்களும் இருக்காங்க. ஆனால் கடவுள் பக்தி இல்லாதவங்க கூட நம்ம ஏதாவது பாவம் செஞ்சுருப்போமா, அந்த பாவத்தை நம்ம தீர்த்துக்கணும், ஏதாவது கோயில் குளத்துக்கு போய் செய்யணும், யாருக்காவது அன்னதானம் பண்ணணும், இல்லை நம்ம போன ஜென்மத்தில் ஏதாவது ஒரு பாவம் பண்ணியிருக்கோமா, அதனால தான் இப்போ நம்ம கஷ்டப்படுறோமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனிதர்களுடைய மனதில் எல்லாருக்குமே இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, இதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்க நமக்காக. அதில் ஒரு விஷயந்தான் இந்த மாசி மகம். அன்னைக்கு நம்ம புனித நதிகளில் நீராடினோம்னா நம்மளுடைய பாவங்கள் அழிஞ்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த வகையில் மாசி மகம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தா, மாசி மாதத்தில் பௌர்ணமியும் மக நட்சத்திரமும் ஒன்றாக சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் மாசி மகம்னு சொல்லப்படுது. இந்த ஆண்டு மார்ச் 12 வந்திருக்கு. அது எப்போல ஆரம்பிக்குதுன்னா, காலையில் 3:53 மறுநாள் காலையில் 5-9 மணி வரைக்கும் இந்த மக நட்சத்திரம் இருக்கும். இந்த நேரத்தில் நீராடினா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா, கடலாடும் நாள்னும் தீர்த்தமாடும் நாள் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த நாளில் புனித கோவில்களில் தீர்த்தவாரி உற்சவம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். கங்கை மற்றும் அந்த அனைத்து நதிகள்லேயும் சங்கமிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிற கும்பகோணத்துக்கு போய் புனித நீராடினா கண்டிப்பாக பாவங்கள் அழியும், அதற்கான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. நிறைய பேர் வேலையோட பிஸியில் என்னால் அன்றைக்கி போக முடியல, கும்பகோணம் போக முடியல, நதிகளுக்கு போக முடியல, கும்பகோணத்துக்கோ இல்லை புனித தீர்த்தங்களுக்கோ போக முடியாதவங்க ஆறு குளங்களுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சா அதுக்கும் பக்கத்தில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, சில பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க, சில பேர் சிட்டிஸில் இருப்பாங்க. ஸோ நதிகளோ பக்கத்தில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலே புனித நீராடலாம், பலன் பெறலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, நாம் நம்முடைய வீட்டில் பூஜை அறையில் சாமி படங்களுக்கு முன்னாடி ஒரு சிப்பு பாத்திரமோ அல்லது பித்தளை பாத்திரமோ இல்லைன்னா மண் பானையோ இல்லை தண்ணீர் நிரப்பணும். சில்வர் பாத்திரத்தை பயன்படுத்தக்கூடாது. தண்ணீர் நிரப்பி அதில் மஞ்சள் தூளை போட்டு வாசனை திரவியங்களோட பொடியை சேர்த்து அந்த தண்ணியை தூப ஆராதனை காட்டி பல நதிகளோட பெயர்களை சொல்லி நம்ம வேண்டுதல் செய்யணும். என்ன வேண்டுதல் அப்படின்னா, எங்கள் வீட்டில் உள்ள இந்த பாத்திரத்தில் உள்ள நீரில் எழுந்தருளி நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை போக்கி புனித நீராடிய பலனை எங்களுக்கு தரணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டி அந்த தண்ணீரை எடுத்து தலையில் தெளிச்சுக்கலாம், தீர்த்தமாக குடிக்கலாம், நம்ம குளிக்கலாம். இப்போது இந்த தண்ணீர் எந்த நிலைக்கு போயிருக்கு அப்படின்னா, சாதாரணமாக இருந்த தண்ணீர் பூஜை அறையில் வச்சு பூஜை செஞ்ச பிறகு தீர்த்தத்துக்கு இணையான புனிதத்தன்மையோடு இருக்கிறதுனால அந்த தண்ணீரை பயன்படுத்தி நம்ம வீட்டிலேயே இந்த புனித நீராடலை பயன்பெற்றுக்கலாம். எங்கேயுமே அலையாமல் வீட்டிலேயே இந்த பூஜையை செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, இல்லை எப்போயாவது ஒரு தடவையாவது போய் நம்ம கும்பகோணத்தில் போய் நீராடினோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, அந்த மாதிரி விஷயங்களை விருப்பப்படுறவங்க எந்த விதத்தில் வேணாலும் செஞ்சுக்கலாம். வயசானவங்க வீட்டிலேயே இந்த போல் செஞ்சுக்கலாம். ஸோ யாரெல்லாம் மகாமகத்துக்கு கும்பகோணத்துக்கு போய் புனித நீராடினீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.